அதாவதுங்க, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமில். நல்ல கூட்டத்தை கூட்டி அதுக்கு அறிவான சிந்தனைகளை சொன்னா அந்த கூட்டம் மாதிரி எந்த கூட்டமுமே வராது என்று காட்டி இருக்கக்கூடிய இந்த அருமையான ஏற்பாடை செய்யக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளுக்கு நம்முடைய வணக்கத்தினை சொல்ல வேண்டும். நைட்டு 1:30 மணிக்கு நம்ம காசிராஜன் ஐயா வந்தாருங்க. தெரியாம காசிராஜன் ஐயாவுக்கு போன் அடிக்காம ராமராஜ ஐயாவுக்கு போன் அடிச்சுட்டேன். அந்த நேரத்துல கூட அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபசரிப்புகளை கொடுத்து எங்களை போன்ற பேச்சாளர்களை நல்ல மதிப்புரை இந்த சபையில ஏற்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கூடி கரைகின்ற காக கூட்டம் இல்லை, கூடி முழங்கக்கூடிய மேக கூட்டம் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். உண்மையாலுமே ஆதரிக்கப்படுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒரு கருத்தரங்கு தாங்க அரங்கேறி இருக்க வேண்டும். எவ்வளவு நல்லா ஆதரிச்சிருக்காங்க, எவ்வளவு மேல நம்ம இருக்கோம், எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பட்டிமன்றமாக ஆதரிக்கிறாங்க. ஆனா அடியில ஆளுக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, புறக்கணிக்கப்படுகிறார்களே என்ற ஒரு ஐயம் இருந்ததுனால தாங்க நீங்க பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அந்த இகளையே நாங்க ஜெயிச்சுட்டோங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க, இந்த மைக்கு கூட கீழே போச்சு. அவங்க பேசும்போது எங்க அணில இருந்து வந்தவர்கள் அங்க நிமிட்டி வச்சு கரெக்ட் பண்ணாரு அப்படின்னா நாங்க சொல்றதுதாங்க ஐயா கரெக்ட். அதுவும் இல்லாம சொந்த ஊர்லயே சூனிய வைக்கிறதும்பாங்க, இல்ல கோயமுத்தூர் குசும்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எங்க பெரியப்பா நம்ம மகாலிங்கம் ஐயா கிட்ட கட்டுக்கணும். பெரியப்பா, உங்களுக்கு எதிர்கருக்கு இருந்ததுன்னா நீங்க ஊர்லயே சொல்லியிருக்கலாம். எங்க நம்ம 2 பேரும் ஒரே ஊர் தான், இல்ல கூட அப்பவா சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா எதிரங்கில தான் பேசுவேன்னு சொல்லி அவர் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் அவரை உள்ளபடியே மதிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த நிலத்தை கட்டபொம்மனுடைய சிலை நிறுவுவதற்காக வழங்கி இருக்கக்கூடிய பெருந்தகை அவர். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் குறைங்க அங்க எடுத்து சொல்றான், அவ்வளவுதான். இது அவர் சொல்லும் போது முற்றிலுமாக அரவணைக்கப்படவில்லை, முற்றிலுமாக புறக்கணிக்கவும் படவில்லைங்க சொல்றாரு. இது எப்படிங்க கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருங்க. அதாவது ஸ்லேட்ல எழுதி போட்டுட்டு இத புஷ்பம்னு சொல்லலாம், புயிப்பம்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் சொல்லும் போது. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது விஜயபாண்டியன் அண்ணா பேசும்போது சொன்னாங்க, எத்தனை அரசியல் கட்சிகள் நம்மளை ஆதரிச்சிருக்கு, அப்படி பண்ணிருக்கு இப்படி பண்ணிருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நேற்று கட்டபொம்மனுடைய நன்றாக கவனிங்கள், கட்டபொம்மனுடைய குரு பூஜை விழா, அதில் எத்தனை அரசியல் தலைவர்கள் நேரடியாக மற்ற சமூக தலைவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை போல செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க வந்திருக்கிறோம். ஏன் வைக்கலங்க, ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வியை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம் நண்பர்களே. அது மட்டும்